நிறைய பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஷாம்புவை மாற்றிட்டே இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் புதுசாக வர வர இவங்களும் புதுசாக மாற்ற மாற்ற முடி ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அதனால் இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸும் செஞ்சுக்கலாம். இதை நல்லா அப்படியே உங்கள் தலையில் படுற மாதிரி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து டெய்லி வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தினமுமே ரொம்ப வேர்வையாக இருக்குது, இல்லை நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு அங்கேருந்து வரும்போது ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி வாஷ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சேஸ்வாக் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இப்போ சம்மர் டைம், அதுக்கான டிப்ஸை நம்ம பார்க்க போகிறோம். சம்மரில் நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் பேர்ன் ஆகிடும், ரொம்ப வேர்க்குரு வரும், அரிப்பு இருக்கும், கட்டிகள் வரும். அதே மாதிரி நம்ம தலையிலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். தலையில் சின்ன சின்னதாக வேர்க்குரு வந்துடும், அரிக்கும், அதே மாதிரி கட்டிகள்லாம் வரும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹெர்பெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் சில கீரைகள்லாம் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது பசலைக்கீரை. இது ரொம்ப நல்லா வளன்னு இருக்கும், அதனால் வந்து ஒரு போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நிறையா இரும்பு சத்து அதில் இருக்குது, நார் சத்தும் இரும்பு சத்தும் இருக்குது. ஸோ இது நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது இது எல்லாமே. அதே வெளியில் போடும்பொழுதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் செம்பருத்தியோட இதை சொல்லி முடியாது. இதுவும் நல்ல ஷாம்பு மாதிரி நுரைக்கும், ரொம்ப நிறையா இரும்பு சத்து இதில் இருக்குது. ஸோ செம்பருத்தி பெரிய பூவாக இருக்கலாம், செம்பருத்தி இலைகளாக கூட இருக்கலாம். வெந்தயக்கீரை, வெந்தயமும் வெந்தயக்கீரையும் ஹேருக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் ஊற வச்சு ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சு அடுத்த நாள் நம்ம அரைச்சிக்கலாம். அப்படி வெந்தயம் ஊற வைக்கலைன்னா வெந்தயக்கீரை கிடச்சிதுன்னா அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப நல்லது, பொடுகு போகும், இச்சிங் அதெல்லாமே குறைஞ்சிரும். ஆலோவேரா, கத்தாழையோடைய பீசஸ். ஸோ இதையும் இதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதில் நிறைய மாய்ஸ்சர் இருக்குது அண்ட் மற்ற எல்லா சத்துக்களும் இதில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம தயிரோடு சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ தயிர் வந்து ரொம்ப கூலிங், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், அதனால் அதுவும் நம்ம தலைக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு ஒரு பேக்காக நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா நான் போட்டு இதில் சேர்த்து அரைக்க போகிறேன். முதல்ல நான் வந்து பசலைக்கீரை ஒரு 4-5 கீரைகள் இருந்தால் போதும், இலைகள் இருந்தால் போதுமாக இருக்கும். அப்புறம் செம்பருத்தி, வெந்தயக்கீரை ஒரு கைப்பிடி அளவு தான். அலோவேரா அதுவும் அப்படி தான், ஒரு பெரிய பூலேருந்து இல்லைன்னா ஒரு இலையிலேருந்து எடுக்கக்கூடிய அலோவேரா. ஸோ இது எல்லாத்தையும் போட்டாச்சு. இதை நம்ம இப்போ அரைக்கலாம். அவ்வளோ அரைச்சா போதும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இது நம்ம எடுத்து தலையில் ஒரு செக்ஷனாக பிரித்து போடலாம். ஸோ ஹேர் பேக் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, ஆலோவேரா, செம்பருத்தி இதெல்லாம் போட்டு தயிரோடு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். இதை நல்லா அப்படியே உங்கள் தலையில் படுற மாதிரி போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது லேசாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணலாம். இது செய்யும்போது ஃபுல் பாடியே கூல் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. முடிக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்து கிடைக்கும். முடி வந்து கலரும் நல்லா டார்க்காக பிளாக்காக நல்லா மாறும். செம்பட்டையாக இருக்கிறவங்களுக்கு கூட இதை செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பசலைக்கீரை வச்சு செஞ்சுருக்கோம். பசலைக்கீரை உங்களுக்கு கிடைக்கலன்னா பொன்னாங்கண்ணி கீரை, இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு அந்த சீசனில் என்ன கீரைகள் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். எல்லா கீரைகள்லையுமே அதே மாதிரி சத்துகள் தான் இருக்கும். இரும்பு சத்து, நார் சத்து, விட்டமின்ஸ், ஃபாஸ்பேட், இந்த மாதிரி நிறைய சத்துகள் இருக்கும். உள்ளே சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமில் வந்து உங்களுக்கு நுங்கு நிறைய கிடைக்கும், இளநீர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அந்த கூலிங்காக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் வெளியிலேருந்து போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம உள்ளேயும் நல்லா கூலிங்காக இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்ணலாம், இல்லை 3 நாள் கூட தலைக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் அதை அப்படியே விட்டுடுறாங்க, 1 மாதம் ஆனாலும் வாஷ் பண்ணுறதே கிடையாது. அது மாதிரி இருந்தால் உடம்புல வந்து வேறு ப்ராப்ளம்ஸ் கூட வரும், உடம்பு ரொம்ப உஷ்ணமாயிடும். அதனால்
வாரத்தில் 2-3 நாள் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஒரு நாள் ஷாம்பு போடலாம், ஒரு நாள் சேக்கா போடலாம், எண்ணெய் வச்சு சேக்கா போட்டு குளிக்கலாம். ஒரு நாள் இந்த மாதிரி பேக் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷாம்புவோ சேக்கா வச்சு குளிக்கலாம். ஸோ இதெல்லாம் செய்யும்பொழுது நம்ம வந்து ஃபுல் பாடிக்கு ஒரு கேர் கொடுத்த மாதிரி ஆகும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு வைங்களேன், வெந்தயம் மட்டும் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சு அந்த வெந்தயம் எடுத்து அடுத்த நாள் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைக்கலாம். அரைச்சி கூட கொஞ்சம் தயிர் சேர்த்து, தயிரோ மோரோ சேர்த்து நீங்கள் நல்லா அதை பீட் பண்ணி அது உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல கோகனட் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. கோகனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு இந்த வெந்தயமும் தயிரும் நீங்கள் போட்டிங்கன்னா அப்படி ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கூலாக இருக்கும். அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கிடைக்கும்போது இந்த மாதிரி கீரைகளை வச்சும் நம்ம செய்யலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பசலைக்கீரை பேக் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதை அப்படியே ஒரு சூப்பாக வச்சு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சம்மர் சீசனில் சூப் வந்து கொஞ்சம் உடம்புக்கு ஹீட் கொடுக்கும். அதனால இந்த டைமில் தலையில் மேலே அப்ளை பண்ணாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி பாய்ஸ் கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஹேர் ஃபால் இருக்குது, பைக்கில் போகிறாங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக முடி கொட்டிடுது. அவங்களுக்கு ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்கிறதுனால அப்படியே வேர்வை படிஞ்சு முடி கொட்டிடுது. அவங்க கண்டிப்பாக வாஷ் பண்ணிக்கணும், அடிக்கடி வாஷ் பண்ணணும். இந்த மாதிரியான ஹெர்பல் சிகிச்சைகளை அவங்களும் எடுத்துக்கலாம். இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸும் செஞ்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் வைக்கலாம், லேசாக நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கீரை பேக்கை வந்து அரைச்சி நீங்களே அரைக்கலாம். அரைச்சி தலையில் போடுங்க. போட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணும்போது கொஞ்சமாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப கூலாக இருக்கும், முடி கொட்டாது, அண்ட் அந்த வேர்வையெல்லாம் படியாது. வேர்வையெல்லாம் சீக்கிரமாக வாஷ் அவுட் பண்ணிடுறோம். ஸோ அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அது லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்கும் வாரத்தில் மினிமம் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணலாம். சில பேர் வந்து டெய்லி வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தினமுமே ரொம்ப வேர்வையாக இருக்குது, இல்லை நான் ஜிம்முக்கு போகிறேன், எனக்கு அங்கேருந்து வரும்போது ரொம்ப வேர்வை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெய்லி வாஷ் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருங்க. தலையில் எண்ணெய் வச்சுட்டு லேசாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப மைல்டான ஷாம்பு இல்லைன்னா வீட்டில் அரைச்ச சேக்கா. ஸோ வெளியில் கடையில் வாங்குகிற சேக்கா கூட இல்லாமல் நீங்களே அரைச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல சேக்காவாக இருக்கும். ஸோ அதில் எல்லாம் பச்சை பயிறு, வெந்தயம் எல்லாம் போட்டு அரைச்சிருப்பீங்க, அது ரொம்ப நல்லது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேக்கா வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இப்போல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஷாம்புவை மாற்றிட்டே இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் புதுசாக வர வர இவங்களும் புதுசாக மாற்ற முடி ரொம்ப சீக்கிரமாக போயிடும். அதனால் உங்களுக்கு ஏதாவது சூட்டபிளாக இருந்தால் அதை தொடர்ந்து அதில் கொஞ்சம் நாட்களாவது ஒரு கொஞ்சம் மாதங்களாவது அதையே தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாஷ்க்கும் ஒரு ஷாம்புவை மாற்றினா அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் லாஸ் ஏற்படும். ஸோ இன்னொருத்தருக்கு சூட்டபிளாக இருக்கிறது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரையோ இல்லை ஒரு பியூட்டிஷியனையோ நீங்கள் அணுகலாம்.